ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் ஸ்டார் வாசிம் அக்ரம் மீது உள்ள குற்றச்சாட்டு இவருடைய அரகன்ஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. வசீம் சார், இது உண்மைதானா? 18 வயசுல நீங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்காக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப உங்களை ரொம்ப அன்பா பிரின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க. நாங்கள் 89 சீரீஸில் ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ அங்கே நான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தேன். அப்புறம் அங்கே எனக்கு சில ரன்ஸும் கிடச்சிது. அங்கே தான் அப்புறம் நான் பார்ட்னர்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணேன். அப்புறம் 1986 அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த நியூஸ் பேப்பரில் என்னோட நியூஸ் வந்துச்சு. நான் 2-3 வாட்டி படிச்சிருக்கேன், ஆனால் மக்கள் ரெகுலராக சொல்லலை. அதுக்கப்புறம் உங்களை கிங் ஆஃப் ஸ்விங்னு சொன்னாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அப்படி சொல்லலை. நான் 10 வருஷமாக ஆடி விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்விங் நாங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸும் மக்களும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நிறைய கைத்தட்டல் கிடைச்சது, அட்மிரேஷன் உங்களுக்கு கிடைச்சது. உண்மைதாங்க. ஆப்வியஸ்லி மக்கள் எவ்வளவு அன்பு காட்டணுமோ அதை விட ரொம்ப அதிகமாகவே அன்பு காட்டினாங்க. அதே மாதிரி நல்லா விளையாடலன்னா கிரிட்டிசைஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கேம்ல ஒரு பார்ட் இருந்தாலும் நிறைய அன்பும் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் கேப்டனாக இருந்து பாகிஸ்தான் தூக்கும்போது இங்கே ஷேம் ஆஃப் பாகிஸ்தான் சொன்னாங்க உங்களை. ஆமா, கண்டிப்பா. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். அது கல்ச்சரோட ஒரு அங்கம். எப்படி மக்கள் நம்மள மேல கொண்டு போவாங்களோ, நல்லா ஆடலனா அதே மாதிரி கீழேயும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. அண்ட் அது எங்க கல்ச்சர்ல ஒரு பார்ட். எங்க மக்கள் எப்பவுமே சொல்லுவாங்க, பாகிஸ்தான் இந்தியன் டீம் ஏன் கன்சிஸ்டன்டா இல்லன்னு. நாங்க என்ன சொல்லுவோம்னா, எங்க கல்ச்சர்ல கன்சிஸ்டன்சின்னு ஒன்னு இருக்கு. அப்புறம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுல சண்டையும் நடக்கும். சோ இது பாகிஸ்தான் டீம், நாங்களும் பாகிஸ்தானி. சோ கன்சிஸ்டன்சினா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல பேக்கப் இருக்கணும், ஒரு கிரிக்கெட் போர்டு இருக்கணும், ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கணும். அவங்க நமக்கு பேக்கிங் பண்ணணும். உதாரணத்துக்கு, அதாவது கேப்டன் 2 வருஷமும் இருப்பாரு, இல்ல 2 மாசத்துலயும் தூக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கேப்டன் 2 வருஷமா இருந்தா அப்ப டீம் ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க கேப்டன் ஆனப்ப உங்களுக்கு யாரு பேக்கிங் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த நேரத்துல நான் ரொம்ப எனக்கு 24 இயர்ஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, நிறைய கிடைக்கல. அப்புறம் கிரிக்கெட் போர்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு கிரிக்கெட் போர்டு பாத்தீங்கன்னா எவ்ரி 3 months மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சேர்மேன் மாறி போனா மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனே மாறி போயிடும். ஆனா இதுவும் உண்மைதானே. நீங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் கேப்டன் ஆனப்ப மொத்த டீமும் உங்களுக்கு எதிராக தான் மாறினாங்க, உங்களை எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க. ஆமா, அது ஒரு மேட்ச் செட்டோட தப்பு வந்து 2 சைட்ல இருந்தும் இருந்துச்சு. அப்புறம் மோஸ்ட்லி மேபி ஜிம்பாப்வே டீம்ல எனக்கு தெரிஞ்ச எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, ஓகே நான் அரகன்ஸாக தான் இருந்தேன். அப்போ எனக்கு வெறும் 24 வயசு தான். ஜிம்பாப்வே டீம் வரும்போது நான் ட்ரீம் பிகர்ஸை எதிர்பார்த்தேன். அதில் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் அப்செட் ஆனாங்க. அப்புறம் எனக்கு ட்ரீம் விக்கெட் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேக்கு எதிராக நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறோம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க கூட 2-1 ஜெயிச்சாங்க. அந்த நேரத்தில் எங்களோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆசித் கான். அவர் எப்பவுமே எந்த கிரிக்கெட்டருக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லை. அவரோட கிரைட்டீரியா ஒன்று தான், ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா அவனை கேப்டன் ஆக்கிடணும், ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவனை டீமை விட்டு தூக்கிடணும். ஸோ ஐ திங்க் ஆல் டுகெதர் அது ஒரு தப்பான கிரைட்டீரியா. அதனால பசங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஓகே நம்ம அவங்களுக்கு எதிராக ரிவால்ட் பண்ணலான்னு கூட தோணுச்சு. ஸோ அதனால அவங்க எனக்கு எதிராக ரிவால்ட் பண்ணாங்க. ஆனால் இதுவும் உண்மைதான். அவங்க ரிவால்ட் பண்ணதுக்கு அப்புறம் இம்ரான் கான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு, கிரிக்கெட்டை விட்டுருப்பா, வீட்லயே உட்காருன்னு. இதுவும் உண்மைதானா? ஆமா, கண்டிப்பா. அவர் பிரஸ்ல இந்த விஷயத்த சொன்னாரு. அதாவது வாசிமா நியூசிலாந்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு. அவர் செஞ்சது ஆக்சுவலி சரியே இல்ல. எல்லா பிளேயர்ஸும் அவருக்கு எதிராக இருக்காங்க. அப்புறம் அவர் நியூசிலாந்துக்கு போய் அங்க என்ன பண்ணுவாருன்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஜாமின்ஸ் ஆவது 24 வயசு பையன் தான் கல்ச்சரை பத்தி எவ்வளவு யோசிக்க முடியும்னு. ஆனா நான் நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பா கிரிக்கெட்டுக்காக என்ன வேணா பண்ணலான்னு. சண்டை இல்லையோ, டிஃபரன்ஸ் இல்லையோ, நான் போகணும், ஆடணும். அந்த டூருக்கும் நான் போனேன். என் ஒய்ஃப் அந்த டூர்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நீங்க கண்டிப்பா போய் ஆகணும்னு. நாங்க போய் 3 மேட்சஸ்ல ஐ திங்க் 25 to 27 அவுட் கூட நான் பண்ணேன். 3 டெஸ்ட் மேட்சஸ்ல ஐ திங்க் இன் தி எண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். அப்புறம் அந்த டூர்ல நாங்க யார்கிட்டயும் பேசல. நான் பால் போடும்போது செலிப்ரேஷன் கூட இருக்காது, சும்மா கை தட்டுவாங்க, அவ்வளவுதான். 11 பேரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, நானும் அவங்க கூட பேச மாட்டேன். பட் அகைன் இன் தி எண்ட் லாபம் டீமுக்கு தானே. பாகிஸ்தானுக்கு என்னன்னா என் மேல கோவத்துல இருந்தாங்க. நான் அந்த கோவத்தை ஃபீல்ட்ல காமிக்கணும்னு நினைச்சேன், பசங்க மேல இல்ல. கோவத்தை ஃபீல்ட்ல தான் காட்டினேன். ஒரு சில தடவை நிறைய திட்டு கூட விழுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, இது ராங் கால் சார். அந்த வயசுல நாங்க பாகிஸ்தான் டீம் கூட சண்டை நடந்தப்ப கூட, அதாவது இந்தியா கூட சண்டை நடந்தப்ப கூட பேட் எடுத்து ஒருத்தர் மண்டையை ஒருத்தர் உடச்சுக்கிட்டது கிடையாது, திட்டிப்பாங்க, அவ்வளவுதான் சார். மேபி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் மேபி எங்களுக்குள்ள திட்டுறதெல்லாம் எதுவும் இருக்காது, ஆனா நாங்க பேசிக்க மாட்டோம். இது வரைக்கும் பேட் ஸ்டம்பை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை சார். எனக்கு ஒரு கிரிக்கெட்டர் சொன்னாரு, அதாவது சச்சின் டெண்டுல்கர் இங்கிலாந்துல மேட்ச் நடந்தப்ப, இது வேர்ல்டு கப் விஷயம் 2003. ஆமா, அவரு 4s and 6s அடிச்சப்ப எல்லா பாகிஸ்தானி பிளேயர்ஸும் திணறப்ப உங்களுக்கும் வகார் யூனிஸ்க்கும் கிரவுண்ட்லயே சண்டை நடந்துச்சு. 2003 சவுத் ஆப்பிரிக்கால. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இல்லை. ஆப்வியஸ்லி நானும் வக்காரும் ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு ஷோயபை சேஞ்ச் பண்ணிட்டாரு.
எனக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கு, சச்சின் ஒரு ஃபேமஸ் 6 அடிச்சாரு. நான் ஒரு டிவி சேனல்ல பார்த்தேன், 3 வருஷம் ஆனாலும் இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் he was a மெயின் bowler. ஷோயபும் கொஞ்சம் பயந்துட்டாரு, கேப்டனும் பயந்துட்டாரு. ஒரு டீம்ல கேப்டன் மட்டும் பயந்துட்டாருனா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐ திங்க் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல விடுங்கன்னு. அதுக்கப்புறம் வக்கார் சௌரவை அவுட் பண்ணாரு. ஷோயப் கூட ட்ரை பண்ணட்டும்னு நான் சொன்னேன், ஏன்னா ஒருவேளை அவருக்கு கூட விக்கெட் கிடைக்கலாம்ல. அண்ட் ஐ திங்க் எங்களுக்கு அதை பத்தி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட வந்துச்சு. என்ன தேர்ட் மேனா போ சொல்லிட்டாரு, நானும் போயிட்டேன். இதுவும் நான் கேள்விப்பட்டேன், வக்கார் உங்களை அண்டர் பவுல் பண்ணுவாரு, அதாவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாரு, ஒதுக்கி வைப்பாரு. இல்ல அது தப்பு. வக்கார் கேப்டன்ஷிப்ல அந்த மாதிரி எப்பவுமே பண்ணதில்ல. அவர் கொஞ்சம் எண்ட்ல 2003 அப்போ, அதாவது பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒன் டேல இடம் இல்லைன்னு, அதனாலதான் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் எனக்கு அண்டர் பவுல் பண்ணல. ஆஸ் அ கேப்டன் அவருக்கும் ஜெயிச்சாகணும்ல, அவருக்கு ஜெயிக்கணும். ஒருவேளை மெயின் பவுலருக்கு பவுலிங் கொடுக்கலனா விக்கெட் வாங்குறவருக்கு, அப்படின்னா கேப்டனுக்கு தான் பெரிய ப்ராப்ளம். அதனால எப்பவுமே அவர் என் கூட அப்படி பண்ணது. ஆனா அந்த நேரத்துல பாகிஸ்தான் பிரஸ்ஸா பார்த்தோம்னா அதுல தோத்ததுக்கு காரணம் இதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல வக்காருக்கும் உங்களுக்கும் நடந்த சண்டைனாலதான் இதெல்லாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்ல 10 வருஷமா பாகிஸ்தான் பிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய டாபிக் கிடைச்சிருக்கு. அதாவது என்ன நடந்தாலும் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட் ரீசன். ஓகே, எனக்கும் வக்காருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. அவர் எங்க இருந்தாரு, அவர் என்னோட வைஸ் கேப்டன் கூட. அவருக்கு லேட்டா வர பழக்கம் இருக்கு, அது இப்ப கூட இருக்கு. அது எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு எதுவும் புரியல, வக்காருக்கு எப்படி டிசிப்ளின் கத்து கொடுக்கறதுன்னு. ஆனா இப்ப ரொம்ப முன்னேறிட்டாரு, ஏன்னா 1 நிமிஷம் சீக்கிரம் வராராம். யூஸ்வலி 5 நிமிஷம் லேட்டா வருவார். ஒரு இடத்துல, அதாவது நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், அவருடைய இந்த நெக் கழுத்து மசில் கொஞ்சம் பிசகி போச்சு, உங்க 2 பேர் சண்டையில தான் அவர் கழுத்து சுளுக்கிடுச்சு அப்படின்னு. இல்ல நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு எப்பவுமே கைகலப்பெல்லாம் நடந்ததே இல்ல. என்னைக்குமே திட்டிக்க மாட்டோம், ரொம்ப கோபமா சின்ன பசங்க மாதிரி பேசிக்காம இருப்போம். in the end, I think in the endல I think we are fine. Difference of opinions இருந்தாலும் we are okay. இப்போ நாங்க ரொம்ப நல்ல friends. That's a good sign. ஜாவேத் மியாந்தாத் கூட உங்களை ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. ரொம்ப. அவர் எப்பவுமே என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. அதுக்கு என்ன காரணம்னா, ஐ திங்க் ஒரு விஷயம் இதுதான், என்ன டீமுக்குள்ள கொண்டு வந்தவர் அவர்தான், அதுல சந்தேகமே இல்ல. அவர் என்ன எடுத்துக்கிட்டப்போ அது 3வது டெஸ்ட் மேட்ச், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். தேர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் இட் வாஸ் a டெஸ்ட் மேட்ச். நான் டீமுக்குள்ள ஒரு ஃப்ளோக்கா தான் வந்தேன். அப்போ ஜாவேத் சண்டை போட்டு என்ன நியூசிலாந்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு. அப்ப டீமுக்கு அவர் தான் கேப்டனா இருந்தார். அண்ட் எண்ட்ல நான் அவரை டிராப் பண்ணிட்டேன். இன் 95ல டிராப் பண்ணதுனால அவர் என்ன ரொம்ப கிரிட்டிசைஸும் பண்ணாரு. இப்ப கூட அவரு என் மேல கோவமா தான் இருக்காரு. அப்ப இது தப்பு தானே? எந்த ஆள் உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட சான்ஸ் கொடுத்தாரோ, உங்களை கிரிக்கெட்குள்ள கூட்டிகிட்டு வந்தாரோ, உங்களுக்கு ஆட வாய்ப்பு கொடுத்தாரோ, நீங்க அவரையே டிராப் பண்ணிட்டீங்க. ஒருத்தரால நடக்கவே முடியாதப்போ அவர் என்ன கூட்டிட்டு வந்ததுக்காக நான் எப்படி அவரை டீம்ல எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? நம்ம டீமோட நன்மையை பத்தியும் யோசிக்கணும். நம்ம பாகிஸ்தான் நாட்டுக்காக தான் விளையாடுறோம், நாடு ஜெயிச்சாகணும். அவர் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேவர் பண்ணாருன்னு நானும் அவருக்கு ஃபேவர் பண்ணணும்னு தேவையில்லை. அப்படி பண்ணா ஒரு யங் பையனுக்கு டீம்ல இடம் இல்லாம போயிடும். அதனாலதான் டீம்ல எடுக்கல. நீங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுது. 10 வருஷம் வக்கார் கூட நீங்க ஃபீல்டுல பேசவே இல்லைன்னு. ஆனா ஜாவேத் மியாந்தாத் கூட உங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும் இல்ல? இல்ல அவரு ரொம்ப பெரியவர், அவர்கிட்ட நான் எப்பவுமே தப்பா நடந்துக்கிட்டே. அவரு உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கலாம். இல்ல அவரும் என்கிட்ட எப்பவுமே அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்ல, அதுல சந்தேகமே இல்ல. அவரு டிராப் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எப்போ ஒரு யங் கேப்டன் டீமுக்குள்ள வந்தாலும், உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க யுவராஜை இந்தியன் கேப்டனா ஆக்குனீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் லேட்டா வர ஆரம்பிச்சாருன்னா, டிசிப்ளின் கேட்டு போனா யுவராஜுக்கு என்ன பண்றதுன்னே புரியாம ஆயிடும். அவரு எவ்வளோ பெரிய கிரேட் பிளேயர். அவரை வேணும்னே மக்கள் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்து பேசுவாரு. நானும் அப்படிதான். அந்த ஒரு காரணம் தானே தவிர எங்களுக்குள்ள பர்சனலா எதுவும் இல்ல. நான் ஒரு பெரிய பிளேயர், எப்படி வேணா நடந்துக்கலான்னு அவரு நினைச்சதே இல்ல. பெரியவங்களை மதிக்கணும்னு எனக்கு சின்ன வயசுலயே கத்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க பேசாமலே இருந்துட்டீங்க. அதுதான் நல்ல வழி.